இந்தியாவினுடைய மிகப்பெரிய கட்சிகள் ஒன்றான கட்சியினுடைய ஒரு தலைவர் வந்து உன்னை விமர்சிச்சா நீ எப்படி விமர்சிக்கலாம் எப்படி கேட்கலாம். டெப்யூட்டி சிஎம் அவர்களுமே வந்து ரொம்ப விமர்சனங்கள் வந்து அதிகமா முன்வைக்கிறாங்க. அதாவது சுயமரியாதை இல்ல அவருக்கு. அப்போ அந்த அளவுக்கு எதிர்ப்பு அங்க இருந்து வருது. நான் இன்னைக்கு சிம்பிளா சொல்றேன் பாருங்களேன், எதிர்ப்புன்றதை விட நீ என்ன எனக்கு பண்ணி நான் உனக்கு திருப்பி பண்ணுவேன். அவர் அதையும் பண்ண முடியுன்றத ஒன்னையும் காத்துட்டாரு. இன்னைக்கு அவருடைய பேச்சு எல்லா இடத்துலயும் மக்கள் முன்னாடி அவர் நின்று கேட்கிற கேள்விகள், மக்கள் முன்னாடி நின்று நீங்க அடிக்கிற அடி, இது எல்லாமே இன்னைக்கு மரண மாசான பிஜிஎம்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட தகுதி இருந்து உங்களுக்கு ஓட் பேங்க் இருக்குன்னு ப்ரூவ் பண்ண உங்களையே வந்து இன்னைக்கு லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாருன்னா விஜய்கிட்ட என்ன இருக்குமே விஜய் எடப்பாடி போய் சந்திக்கணும்னு நினைக்கிறீங்க? இவரு பாட்டுக்கு வண்டி போறாரு, அவன் வண்டி நடுவில் திருப்பி தான் தட்டவுடனே ஆர்எஸ்எஸ் கார பாஜக. ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கு இதுக்கு என்ன புரியல. இவரு காரு முன்னாடி போய் அந்த வண்டியை விட்டா அதுக்கும் ஆர்எஸ்எஸ் பாஜக. 21 பேர் இறந்திருக்காங்க அப்படின்றது காரணம் சென்னை பேஸ்டு ஸ்ரீசேஷன் அந்த பார்மசியூட்டிகல்ஸ்ல இருந்து அதுல தயாரிக்கிற மருந்து குழந்தைகளை கொண்டிருக்கு. அதுவும் காஃப் சிரப் சாதாரணமா நம்ம கொடுப்போம் தெரியுமா. இண்டஸ்ட்ரி சால்வெண்ட், அதாவது அது ஒரு சொட்டு இல்ல ஒரு மில்லினாலும் விஷமா. இதை விட அவருக்கு வேற என்ன கேவலம். டெப்டி சிஎம்மா இருந்துட்டு ஒரு பால்டாயில் கேள்வி கேட்டு மக்கள் பூரா சிரிக்கிறாங்க ரோட்ல நின்று. Nirmati Property Management. Contact 7667008800. நகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல்ல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அரசியல் விமர்சகர் திரு சத்யன் ராமசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதாவது இபிஎஸ் அவர்களுடைய பிரச்சாரம் ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டே இருக்கு. ஸோ நேத்து நாமக்கல்ல வந்து அவர் பேசும்போது துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் குறித்து நிறைய விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. அதுல பால்தாயல் அப்படின்னு சொல்லி விமர்சிச்சிருக்காங்க. சோ இது அதீத விமர்சனம் இல்லையா? ஏதோ காட்டுவே அதை திருப்பி காட்டுன்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்காரு எடப்பாடியார் அவர்கள். எடப்பாடியார் அவர்களை இவங்க பேசாத பேச்சா அவரால் அவருக்கு எதுவும் பேச தெரியாது, அவர் அடிமை, அவர் கொத்தடிமை. மேம், இப்போ நான் உங்களை அடிமைன்ற நீங்க ட்ரிகர் ஆகி நீங்க என்ன எது திருப்பி கேட்கக்கூடாதா? நீங்க கேட்கலாம் இல்லையா? நீங்க உங்களுக்கான எல்லா ரைட்ஸ் இருக்கா. நான் கேட்கலாம் நான் உங்களை என்ன வேணாலும் கேட்கலாம்னா நீங்க அதை கேட்டு அமைதியா போன்றது எந்த மாதிரியான பார்வைன்னு தெரியல. பொதுவாகவே எடப்பாடியார் ஏதாவது ஒன்று பேசிட்டாலே அவரே அப்படி பேசினாரு, அவர் எப்படி அப்படி பேசலான்ற மாதிரி பேசுறாங்க. ஆனா அவர் எதிர்கட்சி தலைவர். அவர் அதிமுகவினுடைய ஒரு ஒரு மிகப்பெரிய பதவியில இருக்காரு. அதிமுகன்றது இந்தியாவில மிகப்பெரிய கட்சி. பல தடவை பிரதமர்களை உருவாக்கின கட்சி. இந்தியாவினுடைய மிகப்பெரிய கட்சிகள் ஒன்றான கட்சியினுடைய ஒரு தலைவர் வந்து உன்னை விமர்சிச்சா நீ எப்படி விமர்சிக்கலாம் எப்படி கேட்கலாம்ன்ற ஒரு கேள்வி வருது. அன்னைக்கு இவரு உதயநிதி அவர்கள் என்ன சொல்றாரு, பாஜக பல அடிமைகளை உருவாக்கி இருக்கு, ஏற்கனவே பாஜக ஒரு அடிமை இருக்கு, இன்னொரு அடிமை உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி விஜய் அடிமைன்றாரு. ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு பேசும்பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எடப்பாடியார் அவர்கள் அடிமைன்னு சொல்றாரு. அப்ப அடிமைன்னு எடப்பாடியார் சொல்றது, எடப்பாடியாருடைய என்ன சொல்றது எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவனுக்கு வயசு. அவருடைய இத்தனை ஆண்டுகள் அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களோட வயசு. ஆனா நீங்க அவர் அடிமைன்னு சொல்றது தப்பு இல்லை, ஆனா உங்களை திருப்பி ஒரு பால்டாயில்னு சொல்றது தப்புன்னா அது எப்படி? இப்போ எடப்பாடி அவர்கள் என்னென்னலாம் அவருக்கு நடந்ததோ அதெல்லாம் திருப்பி நடத்திட்டு இருக்காரு திமுக மேல. எவன்லாம் அவரை தப்பா பேசினாலும் அவன் எல்லாவனுக்கும் அதாவது போற போக்குல அடியை போட்டுட்டு இருக்காரு. அவன் திணறிட்டு இருக்கான், என்ன பதில் சொல்லணும் என்ன ஏது, இவரு எதுக்கு நம்ம இந்த அடி அடிக்கிறாரு, ஊரு பூரா கேவலப்படுத்துறாருன்னு பயப்படுறான். அதுதான் உண்மை. இன்னைக்கு உதயநிதி அவர்களை எனக்கு தெரியும் இவ்வளவு கேவலமா எவனும் கேட்டிருக்க மாட்டான். அந்த அளவுக்கு உதயநிதி அவர்கள் இன்னைக்கு டெப்டி சிஎம்மா இருக்கிறாரு அப்படின்னா இப்படி இது வரைக்கும் அவனை எவரும் அவர் எவனும் இல்ல. டெப்யூட்டி சிஎம் அவர்களுமே வந்து ரொம்ப விமர்சனங்கள் வந்து அதிகமா முன்வைக்கிறாங்க. அதாவது சுயமரியாதை இல்ல அவருக்கு, அந்த மாதிரி எல்லாம் முன்வைக்கிறாங்க. அப்படிங்கும்போது அப்போ அந்த அளவுக்கு எதிர்ப்பு அங்க இருந்து வருது. நான் இன்னைக்கு சிம்பிளா சொல்றேன் பாருங்களேன், எதிர்ப்புன்றதை விட நீ என்ன எனக்கு பண்ணி நான் உனக்கு திருப்பி பண்ணுவேன். அவ்வளவுதான். நீ பாட்டுக்கு நீ தான் மைனர் மாதிரி ஊருக்குள்ள எல்லாத்தையும் பேசிட்டு உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு ஒரு அமைச்சர் என்னன்னா வெள்ளை காகிதத்தை எடுத்து காட்டுறாரு. எடப்பாடியாருக்கு தெரியும், அவருக்கு என்ன தெரியும், அது தெரியும், அவர் என்ன கூட்டம் கூடுது, அவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவரு கூடுற கூட்டம் ஃபுல்லா விஜய் கூடுற கூட்டம், பாஜக கூடுற கூட்டம்னு இஷ்டத்துக்கு. நான் சொல்றது வந்து சாதாரண தொண்டர்கள் இல்லை, அந்த கட்சியினுடைய அமைச்சர் பொறுப்பில் இருக்கவங்களும் அந்த கட்சியினுடைய எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் மந்திரிகளும் பேசிக்கிட்டு இருக்காங்க.
ஸோ இப்படி இருக்கும் பொழுது எடப்பாடியார் அவங்க எல்லாரையும் இன்னைக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. என்ன எடப்பாடியாருக்கு ஒரு ஒரு இங்கிதமே இல்லையா? எடப்பாடியாருக்கு ஒரு 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 நியாயமான நேர்மையான அரசியல் தெரியாதா? ஒரு பண்பான அரசியல் தெரியும். டேய் நீங்க தானடா பண்ணீங்க அவருக்கு இதெல்லாம். இப்ப திருப்பி கொடுக்கும்போது உங்களுக்கு குத்துதே குடையுதுன்னா எப்படி? அதுதான் அடிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டாரு எடப்பாடியார். ஒரு சைட்ல அவரு எவ்வளவுக்கு எவ்வளவு இவங்க பேசுனாங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு பேச தெரியாது, வைக்க தெரியாது. அவர் வந்து பாஜக என்ன சொல்லுதோ அதான் சொல்லுவாரு. அவருக்கு அரசியல் பண்ண தெரியாது. அவரால் எதையுமே இன்னைக்கு அவருடைய ஒவ்வொரு கிட்டத்தட்ட அவர் பேசுற ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு என்ன சொல்றது சென்டென்ஸும் பஞ்சு. அதாவது பெரிய பெரிய நடிகர்கள் படத்துல பஞ்சு சொல்ற மாதிரி இருக்கு. பிஜிஎம்க்குலாம் ப்ராப்பரா செட் ஆகிறாரு மனுஷன். ஆக்சுவலா அவர்லாம் வந்து அந்த ஆங்கிளுக்குள்ளே கொண்டு போக மாட்டாங்க. நீ ஜென்சிஸ்க்குன்னு ஒரு ஆங்கிள் இருக்கு மேம். இந்த விஜய் எல்லாம் இருக்காரு இல்லையா? நான் அன்னைக்கே உங்கள்ட்ட சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒரு வீடியோ ஒரு ரீல்ஸ், அந்த ரீல்ஸ்ல விஜய் வரும் பொழுது அதுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் போடுவானுங்க. அந்த பேக்ரவுண்டையும் அந்த ஸ்லோ மோஷன்ல வர்ற விஜய் விஜய் வர்றாரு இல்லையா, அதையும் கழிச்சுட்டா விஜய்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு வந்து விஜயனுடைய அரசியலா இருக்கு. ஒரு ரீல்ஸ்ல அவருடைய பாடல்களை போட்டுட்டு ஏதாவது ஒண்ணு இல்ல ரஜினி பாட்டோ இல்ல ஹிட்டான ஏதோ வேற ஏதாவது ஒரு பாட்டோ போட்டுக்கிட்டு இவங்க எப்படி நடந்து வரும்போது ஸ்லோ மோஷன் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி அங்க காட்டிட்டு இருக்காங்க. இதை வச்சு ஒரு பெரிய தலைவராக பேசப்படுது, பார்க்கப்படுது. இதை கழிச்சுட்டா விஜய் ஒண்ணுமே கிடையாது. இந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா இது வந்து ஜென்சியினுடைய ரெக்குவயர்மெண்ட். இன்னைக்கு நீங்க மாசா விஜய் வந்து ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்றீங்க. ஆனா இப்போ அதிமுக வந்து அவங்க கட்சி கூட தானே கூட்டணி வைக்கிறாங்க. ஓ அதை கழிச்சுட்டா விஜய் ஒண்ணுமே கிடையாது. அந்த இடத்துக்கு இந்த மாதிரி பிஜேபி எல்லாம் போட்டு எடப்பாடியார் வருவாரா அப்படின்னு பார்த்தா எடப்பாடியார் அந்த அளவுக்கு அவர்கிட்ட கிரேஸே இல்லையோ, அந்த மாதிரி இந்த சின்ன இந்த சிறுவர்களை இன்னைக்கு 2K கிட்ஸை கவர்ற மாதிரி அவர்கிட்ட ஐட்டமே இல்லை அப்படின்னு பார்த்தா அவர் அதையும் பண்ண முடியுன்றதை ஒன்னையும் காமிச்சுட்டு இன்னைக்கு அவருடைய பேச்சு எல்லா இடத்துலயும் மக்கள் முன்னாடி அவர் நின்று கேட்கிற கேள்விகள், மக்கள் முன்னாடி நின்று இவங்க அடிக்கிற அடி, இது எல்லாமே இன்னைக்கு மரண மாசான பிஜிஎம்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அதையும் சொல்றேன். ரெண்டாவது, விஜய் வந்து வேணும்னு எடப்பாடியார் எங்கேயுமே கேட்கல. நல்லா புரிஞ்சுக்குவாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குவாங்க. எடப்பாடியார் வந்து நீட்டா என்ன சொல்றாரு அப்படின்னா, என் கட்சி அதிமுக. அதிமுகவை ஏமாத்திட்டு அதிமுகவுக்கு துரோகம் பண்ணிட்டு போனவன் எவனும் அதிமுகவுக்கு தேவையில்லை. அதிமுக வந்து இன்னைக்கு என்டிஏ கூட கூட்டணி கிட்டத்தட்ட 7 மாசமா அறிவிச்சுட்டாங்க. 7 மாசமா ஆயிடுச்சு. அதாவது என்டிஏ கூட்டணிக்குள்ள பாஜகவும் அதிமுகவும் இன்னைக்கு இருக்கு. வேற எவன் வேணாலும் நீ வந்து கூட்டணிக்குள்ள சேர்ந்துக்கோ, அவ்வளவுதான். நீ வந்து கேட்கனா கேளு. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், விஜய் வருவாருன்னு ஏதோ எடப்பாடியார் வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி இல்ல, அவர் வந்து கால் பண்ணி பேசினாருன்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து கொடி பறக்குது, பிள்ளையார் சுவை போட்டாச்சு அப்படி எல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் இப்போ வந்து அப்போ எடப்பாடி பேசாமையா வந்து கூட்டணிக்கு வாங்க விஜய் வந்து கேட்க சொல்லுங்க. விஜயா வந்து கேட்டாரா? இல்ல விஜய் வந்து கேட்க சொல்லுங்க மேம், அவ்வளவுதான் மேம். கொடி பறக்குதுன்றாரு. எல்லாருக்கும் ஓப்பனா இருக்கு மேம். இன்னைக்கு அதிமுகவினுடைய அலுவலகம் வந்து கூட்டணிக்கு எந்த மாதிரியான கூட்டணினாலும் இன்னைக்கு வந்து எந்த மாதிரியான கட்சினாலும் இன்னைக்கு நாங்க வந்து அரவணைச்சு கொண்டு போறோம் தயாரா இருக்காங்க. விஜய் வந்து கேட்க சொல்லுங்க, அவ்வளவுதான். இது என்ன விஜய்க்கு மட்டும் பொருந்தாது மேம், இது ஊர்ல இருக்க எல்லாருக்கும் பொருந்தும், யாராக இருக்கட்டும் மேம். அன்னைக்கு அமித்ஷா கூப்பிட்டு என்ன பேசினாரு? விஜயா வந்தாதான் கூட்டணி. இவர் ஏன் அந்த பனையூருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? நீங்க எப்படி அது என்ன கிரவுண்ட்ஸ்ல மேம் இதெல்லாம் பேசுறீங்க? விஜய்கிட்ட என்ன இருக்கு சொல்லுங்க, எனக்கு புரியல மேம். அங்கங்க ப்ரூவ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க கட்சிகளே உட்கார்ந்துருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, அமமுக ஓபிஎஸ், முன்னாள் சிஎம் ஓபிஎஸ் அமமுகன்னு ஏறக்குறைய அவரை முன்மொழிஞ்சாரு. டிடிவி தினகரன் அவர்களை ஒரு காலத்துல எடப்பாடியார் அவர்கள் வந்து இவர் சிஎம் கேண்டிடேட், இவர் சிஎம் ஆவாரு, அதற்கான தகுதி இருக்கு, இவர் எம்பியா எல்லா தகுதியும் இருக்குன்னு பேசினார் எடப்பாடியார் அவர்கள். இன்னைக்கு அவங்களே வேண்டான்னு ஓரத்துல வச்சிருக்காரு. ரைட்டுங்களா? அப்படிப்பட்ட தகுதி இருந்து உங்களுக்கு ஓட் பேங்க் இருக்குன்னு ப்ரூவ் பண்ண உங்களையே வந்து இன்னைக்கு லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாருன்னா விஜய்கிட்ட என்ன இருக்குமே? விஜய் எடப்பாடியார் போய் சந்திக்கணும்னு நினைக்கிறீங்க? பொதுவா நீங்க ஒரு லெட்டர் பேட் கட்சி விஜய், ட்விட்டர் கட்சி விஜய், இந்த மாதிரி பல கட்சிகள் இருக்கு. எல்லா கட்சியிலையும் வந்து நீங்க அதிமுக கூட்டணி வந்து வரவேற்குது, அவ்வளவுதான். அதுல ஒரு கொடி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி எல்லா கொடியிலும் எல்லாரும் நமக்காக ஆதரவா இருக்காங்க பேசுற போது நீங்க வாங்க வந்து எடப்பாடியாரை போய் சந்திச்சு கூட்டணியில நீங்க சேரனா சேர்ந்துட்டு போங்க, அவ்வளவுதானே ஒழிய இது ஓப்பன் ஆர்ம்ஸ்ல இன்னைக்கு ஒரு 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 இன்வைட், ஒரு வெல்கம், அவ்வளவுதான். இதுக்கு மேல இதுல ஒண்ணும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. நீங்க அவங்க இன்னைக்கு இருக்கிறவங்க பூரா இன்னைக்கு தாவேக்கா துண்டை போட்டு எவனை போய் யாருக்கிட்ட போய் இந்த கொடியாற்ற ஒவ்வொரு தொண்டரையும் கூப்பிட்டு வச்சு உங்களை மாதிரி ஜேர்னலிஸ்ட் எல்லாம் பேசும்போது அவங்க ஆமா நாங்க தாவேக்கா தான் சொல்றானுங்க. அவனு வந்து கூட்டத்துல கொடியாட்டிட்டு போனா அவரு என்ன பண்ணுவாரு?
சிக்னல் கொடுக்கறது அவனுக்கு தானே மேம். சிக்னல் அவனுக்கு எல்லாரும் சேர்ந்து கொடியை கொண்டு வந்து ஆட்டிட்டு இருக்காங்க. அவரு போற இடத்துல குமரபாளையத்திலயும் சரி, நாமக்கல்லையும் சரி, எல்லா இடத்துலயும் வந்து அதிமுக இபிஎஸ் அவர்கள் வந்து கால் பண்ணி விஜய்க்கு கால் பண்ணி பேசினாங்க, கூட்டணி பேச்சுவார்த்தைகள் சொல்றாங்க. நான் அந்த கால் ரெக்கார்டிங் கேட்கல. அந்த கால் ரெக்கார்டிங் பப்ளிக்ல இல்ல. இது சும்மா இப்ப நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி வந்து விஜய்கிட்ட பேசினாருனாங்க. அமித்ஷா பேசும்போது விஜய் அந்த காலை கட் பண்ணி விட்டாருனாங்க. ரைட்டா? அப்ப நான் எனக்கு மோடி பேசினார் நான் சொல்லட்டுமா? நான் மோடிட்ட பேசணும்னு சொல்லட்டுமா? இல்ல மோடி உங்களுக்கு பேசினா நீங்களும் தான் சொல்லலாம்ல. எதையாவது ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கலாம் மேம். நமக்கு அந்த ப்ரூஃப் இல்ல. ஆனாலும் அந்த கொடி பறக்குது, கூட்டணிக்கு பிள்ளையார் சூளை போட்டாச்சுன்னா கொடி எடுத்து ஆட்டுறது அவனுக்கு தானே. அப்ப அவனுக்கு ஆசைப்படுறானு அப்படிங்கும்போது இவர் எதுக்கு தடுக்கணும்? எதுக்கு என் கொடியெல்லாம் ஆட்டக்கூடாது, எல்லாரும் போங்கன்னு ஏன் சொல்லணும்? இப்ப அதிமுக சர்வ வல்லமை புரிஞ்சதுன்னு இன்னைக்கு ஊருக்கே தெரியும், இந்தியாவுக்கே தெரியும். அதிமுக ஆரம்பிச்ச தோற்றத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதிமுக தான் அதிக தடவை வென்று இருக்கு. அதிமுகவுடைய எலக்ட்ரல் பெர்ஃபார்மன்ஸ் திமுகவினுடைய எலக்ட்ரல் பெர்ஃபார்மன்ஸோட 2 மடங்கு ஜாஸ்தி. அது வெற்றி விகிதாச்சாரத்துல. அப்படிங்கும்போது அதிமுக எதுக்கு ஒருத்தர் வீட்டுல போய் உட்காரணும்? நீ அதிமுக நம்பி வா, உனக்கு தான் நல்லது. விஜய் வந்து அதிமுக கூட இருந்தா விஜய்க்கு தானே நல்லது. இப்ப நீங்க தனியா நின்னாருன்னா அவருக்கு என்ன ஆக போகுது உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். ஏதோ ஒரு கூட்டணி கூட தான் அவர் வரணும்னு நினைக்கிறோம். திமுக கூட இவ்வளவு பேசி திமுக கூட போக முடியாது. இங்கேயே அவர் வரக்கூடாது. ஏன்னா பாஜக என்னுடைய கொள்கை எதிரி, பாஜக பொருந்தா கூட்டணி, ஒவ்வா கூட்டணி அதெல்லாம் பேசிட்டு விஜய் வருவார் அந்த கூட்டணிக்கு வச்சுட்டு. அப்ப வர்றதுக்கு சாத்தியம் நீங்க தான் கேட்டு சொல்லுங்க. அதான் போன்ல பேசிக்கிறாங்க அது இதுன்னு எல்லாரும் சொல்றோம்ல. இது மாதிரி ஏதாவது கேட்டு நீங்க தான் சொல்லணும். இவ்வளவு வாய் பேசுறீங்களே, விஜய் வருவாரா? இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் ஒரு மதவாத கட்சி, பிளவுவாத கட்சி கூட நான் சேர மாட்டேன். ஆச்சா. அப்போ இபிஎஸ் அவர்கள் வந்து சப்போர்ட் பண்ணி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதெல்லாம் வெறும் சும்மா. என்ன விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி நான் என்ன மேம் சொல்றேன்? சிம்பிளா சொல்றேன். எந்த கட்சிக்குனாலும் இபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு வந்து இன்றைய காலகட்டத்துல இது வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் குதிரை இபிஎஸ் அவர்கள். அப்போ அந்த வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது யாராவது என்னை ஆதரவு கொடுத்து வரீங்க அப்படின்னா வாங்க சேர்த்துக்கிறோம். அப்ப அவங்களா வந்து அமமுகல இருந்து இன்னைக்கு எத்தனை தொண்டர்கள் வந்து இன்னைக்கு எத்தனை கட்சியினுடைய மிக முக்கிய பிரமுகர்கள் எல்லாரும் இன்னைக்கு வந்து சேர்றாங்க மேம். சேர்றாங்களா இல்லையா நம்ம பாக்குறோம். அமமுகல இருந்து டெய்லி ஒரு ஃபேக்ஷன். ஆனா டிடிவி என்ன சொல்றாருன்னா விஜய் கூட கூட்டணி வைக்க போற ஏடிஎம்கே வந்து பலவீனமானதுனாலதான் விஜய் கூடயும் சேர்த்து கூட்டணி வைக்க போறாங்கன்னு பேசி டிஎம்கே உடைய கூட்டணியில இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய திருமாவளவன் அவர்கள் அன்னைக்கு ஒரு வண்டி போயிட்டு இருக்காரு. வண்டியில போயிட்டு ஒருத்தனை தட்டுறாரு. தட்ட உடனே அது ஆர்எஸ்எஸ் காரன் பாஜக காரன்றாரு. இவரு பாட்டுக்கு வண்டி போறாரு. அவன் வண்டி நடுவில் திருப்பி நிறுத்தான். தட்ட உடனே ஆர்எஸ்எஸ் காரன் பாஜக. ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கு இதுக்கு என்ன புரியல. இவரு காரு முன்னாடி போய் ஒருத்தன் வண்டியை விட்டா அதுக்கும் ஆர்எஸ்எஸ் பாஜக. இங்க தப்பு நடந்துருச்சுனாலே அது எதிர்கட்சிக்காரன் தான். நல்லது நடந்துச்சுன்னா அது நம்ம அக்கௌண்ட்ல எழுது, அவ்வளவுதான். அத மாதிரி இன்னைக்கு இப்போ எங்கடா இவரு அமமுகவினுடைய தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள் பெரிய பெரிய கூட்டணிகள்லாம் நடக்க போகுது, பெரிய பெரிய இதெல்லாம் நடக்க போகுது, எந்தெந்த கட்சியெல்லாம் எங்க கட்சியில கூட்டணியில வந்து சேரப்போகுதுன்னு பாருங்க அப்படி இப்படின்னு அவர் சொன்னார். அவருடைய எண்ணம் என்னவாக இருந்தது என்றால் விஜய் அவர்கள் வந்து யாரு அமமுக கூட போய் கூட்டணி வைப்பாரு. அமமுக ஓபிஎஸ் கூட்டணி கூட தனியா வச்சு மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒண்ணு உருவாக்கணும்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. இதனால வண்டி இப்படி போகுதுன்ற மாதிரி அவருக்கு ஒரு பயம். அதனால வந்து இன்னைக்கு வண்டி இங்க போயிடக்கூடாது, அதாவது பனையூர் வண்டி வந்து இன்னைக்கு இங்க எல்லாம் சாப்பிட்டு போயிடக்கூடாது அப்படின்றனால அவர் பயப்படுறாரு. அதனால வந்து மேம் எந்த கட்சினாலும் இன்னைக்கு அதிமுக வரவேற்க தயாராக இருக்கு. ஏன்னா அதிமுகல என்ன சொல்றது, தலையில பாரம்ல மடியில கணம்ன்ற மாதிரி இன்னைக்கு மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிருப்தியில இருக்காங்க ஆளும் கட்சி ஆளும் அரசாங்கத்தின் மேல. சோ அதனால வந்து இன்னைக்கு அதாவது முதல்வர் இடத்துக்கு தகுதியானவரா அப்படின்றத தாண்டி இவர்தான் தகுதியானவர் இடத்துக்கு எடப்பாடியார் அவர்கள் வந்துட்டார், எப்போ வந்துட்டார். சோ அப்படின்றதுனால அந்த எடப்பாடியார் இன்னைக்கு எல்லாரும் முக்கியத்தான் செய்வாங்க. ஏன்னா என் கட்சி கூட கூட்டணி, என் கட்சி கூட. அதே மாதிரி எடப்பாடியாரோட எதிரிகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எவனும் இவர் கூட போய் கூட்டணி வச்சிடக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவா இருப்பான். அப்படியே வேணா கூட்டணி வைக்கப்பட்டேன் அப்படின்னா இந்த உதயநிதி ஸ்டாலின் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு அடிமை இது ஒரு அடிமை அப்படிம்பாங்க. இப்படிதான் சொல்லிட்டு இருக்க போறாங்க. ரைட்டுங்களா? பட் ஆனா வெற்றின்றது எடப்பாடியாருக்குன்னு உறுதியாயிருச்சு. அதனால யாரு வேணாலும் வரட்டும். நீ தாவேகாவினுடைய கொடியை கொண்டு போய் தாவேகா தொண்டர்கள் எடப்பாடியார் வரும்பொழுது ஆட்டினாங்கன்னா வா கூட்டணிக்கு வா. அதே மாதிரி நீ எத்தனை பேராலும் நீ கொடியாட்டி கூட்டணிக்கு வா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீ இருக்கு 6 மாசம் இருக்கு கூட்டணி, யார் வந்தாலும் வரவேற்கப்படுகிறது, அவ்வளவுதான்.
தமிழ்நாடு பேஸ் ஃபார்மால வந்து தயாரிக்கப்பட்ட அந்த காஃப் சிரப் அந்த இஷ்யூ அதை சுத்தி நடக்கக்கூடியது. அப்போ மத்திய பிரதேசத்துல வந்து 21 குழந்தைகள் வந்து இறந்திருக்காங்கன்னா, அப்போ இங்க இருந்து கரூருக்கு போன ஆளும் தரப்பு ஏன் வந்து அங்க போகல அப்படின்னு கேள்விகள் எழுப்பப்படுது. அதே போல வந்து அதே மாதிரி அக்கௌண்டபிலிட்டி வந்து இது கவர்மெண்ட் தானே அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் கேள்வி கேட்கும் போதுமே, அப்போ இந்த 21 குழந்தைகளுடைய உயிரிழப்புக்கு வந்து அரசு தான் பொறுப்பேற்கணுங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல உண்மைதானே. இப்போ ஏபிஎஸ் அவர்கள் கேட்கிற கேள்வியில் எந்த ஒரு அநியாயமும் தெரியல எனக்கு. இப்போ 21 பேர் இறந்திருக்காங்க அப்படின்றது காரணம் சென்னை பேஸ்டு அசோசியேஷன் அந்த பார்மசியூட்டிகல்ஸ்ல இருந்து அதுல தயாரிக்கிற மருந்து குழந்தைகளை கொண்டிருக்கு. அதுவும் காஃப் சிரப் மேம் சாதாரணமா நம்ம கொடுப்போம் தெரியுமா, கேட்காம பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம டாக்டர்ஸ்ட கூட கன்சல்ட் பண்ணாம எடுத்து சும்மா ஊட்டிட்டு இருப்போம் நம்ம குழந்தைங்களுக்கு பார்த்துருப்போம். அப்படிப்பட்ட குழந்தைகள் பேஸ்ட் மெடிசினாலே ரொம்ப அதனால ஒரு நம்பிக்கை இருக்கும். அப்படித்தான் மக்களோட மனசு கன்சீவ் ஆயிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு 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 என்ன சொல்ற கோல்ட் ரிஃப்டர் அந்த மருந்து வந்து இன்னைக்கு 21 பேரை கொண்டிருக்கு அப்படின்னா அவரை வந்து கைது பண்ணிட்டாங்க அஃப்கோர்ஸ். ரெண்டாவது அவருடைய அந்த ஸ்ரீசேஷன் பார்மசியூட்டிகல்ஸ்ன்றது வந்து கம்ப்ளீட்டா நிரந்தரமா தடைபெறணும். அவங்களுடைய மருந்து தயாரிப்பு லைசன்ஸே வந்து திருப்பி வாங்கணுன்றத நோக்கி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு, எல்லாம் ஓகே. பட் ஆனா இதுக்கு எந்த அளவுக்கு அக்கௌண்டபிளா இருந்தாங்கன்ற ஒரு கேள்வி வருது இல்லையா. நீங்க பண்ண நடவடிக்கைகள் எடுத்த முடிவுகள்லாம் நல்லதுதான். ஆனா இது இனிமே நடக்கக்கூடாது. இந்த 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 தடவை நடந்ததை நினைச்சு வருந்துரும், இல்ல இதுக்கு என்ன காரணம்னு பாக்குறோம், இதற்கு என்ன அப்படின்னு அந்த அக்கௌண்டபிலிட்டியே இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எடுத்துட்டாங்கனால எடுக்கல. அந்த அந்த தலைமை பண்பை நோக்கி கேள்வி வைக்கிறார். அதாவது நடந்தது ரைட்டுங்களா, அந்த நடந்த விஷயத்துக்கு நீங்க என்னென்ன முடிவு பண்ணீங்க, நீங்க என்னென்ன வந்து நீங்க டிசிஷன் எடுத்தீங்கன்றதெல்லாம் நான் பாக்குறேன். பட் ஆனா இதற்கு ஒரு வகையில எல்லா வகையிலும் இல்ல ஒரு வகையில காரணமாக இருக்கிற அரசு, அந்த அரசு இயந்திரத்தினுடைய தலைவர் இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆமா இதை பத்தி பேசுறாரு, இதை அக்கௌண்டபிளா எடுத்துட்டு இதற்கு இது இப்படி காரணமா இருந்திருக்கும் அப்படி அதை பத்தி பேசுறாரு வைக்கிறான்றது இருக்குல்ல. இங்க வந்து ஒரு விஷயம் தவறுகள் இங்க தமிழ்நாட்டுல டெய்லியும் நூற்றுக்கணக்கான தவறுகள் நடந்துகிட்டு இருக்கு. அதுல நம்ம ஒண்ணு பேசுறோம், ரெண்டு பேசுறோம். அதுல ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இன்னைக்கு தலைவர்களும் இன்னைக்கு அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் 1-2 பேசுறாங்க. மீதி 100ல 98 அவுட் ஆயிடுது. சோ நீங்க இன்னைக்கு ஒரு தலைவனாக எல்லா தவறுகளுக்கும் காரணம் என்ன, அதற்கு எந்த வகையில நம்மளுடைய நிர்வாக கோளாறு, நம்மளுடைய நிர்வாகத்தினுடைய திறமையின்மை இதெல்லாம் காரணமா இருக்குன்னு அனலைஸ் பண்ணணும்ல. அதை அனலைஸ் பண்ணி அதை அக்னாலேஜ் பண்ணணும்ல. அது ஒரு தலைவர் அதை நோக்கி கேள்விக்கிற நீ அந்த நிறுவனத்தோட தப்புன்னா வந்து அரசு பொறுப்பேற்க முடியுமா அப்படின்னா அது எப்படி மேம்? இப்போ அந்த அரசின் கீழே தானே அந்த நிறுவனம் இயங்கிட்டு இருக்கு. அந்த அரசினுடைய அங்கீகாரத்தை பெற்று தானே அந்த நிறுவனம் வந்து ஒரு ஒரு மருந்தை தயாரிக்குது. அப்போ எங்கேயோ அந்த இடத்துல தப்பா இருக்க போய் தானே இண்டஸ்ட்ரி சால்வெண்ட், அதாவது அது ஒரு சொட்டு இல்ல ஒரு மில்லினாலும் விஷமா அதை கொண்டு போய் அதில் கலந்துருக்காங்க மேம். டிஇஜின்னு சொல்லி அது அந்த இண்டஸ்ட்ரி சால்வெண்ட் பேரு அதை கொண்டு போய் கலந்துருக்காங்க. அப்படி எவ்வளவு பெரிய தப்பு இதை பண்ணது யார்? இந்த மாதிரியான ஒரு எண்ணம் கொண்டு அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியான ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒருத்தனுக்கு எப்படி லைசன்ஸ் கொடுத்ததுன்ற மாதிரி கேள்வி எல்லாமே வரும்ல. அப்படி லைசன்ஸ் முன்னாடியே கொடுத்துருந்தா கூட இது மார்க்கெட்ல வரும்போது இதுக்கு முன்னாடி யார் டெஸ்ட் பண்ணா, இதுல என்ன டெஸ்டிங் மெக்கானிசம் இருந்ததுன்னு எல்லாமே வேணும்ல நமக்கு. அதை நோக்கி தான் கேள்வி வைக்கிறோம். ஆமா. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நிறைய விமர்சனங்களை வந்து முன்வைக்கும் போது அவர் வந்து கால் மாறி மாறி விழுகிறாரு அந்த மாதிரி விமர்சிக்கிறாங்க. சுயமரியாதைனா என்னன்னு தெரியலன்னு விமர்சிக்கிறாங்க. சோ இந்த அளவுக்கு எதிர்கட்சி தலைவர் அவர்களை வந்து விமர்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்குதான் பால்டாயில் ஒரு ரேடியோ முடிச்சு விட்டாரு மேம். நீங்க பால்டாயிலுக்கு பதில் சொல்ல முடியுமா உதயநிதினால? இதை விட அவருக்கு வேற என்ன கேவலம்? டெப்டி சிஎம்மா இருந்துட்டு பால்டாயில்ன்ற கேள்வி கேட்டு மக்கள் பூரா சிரிக்கிறாங்க ரோட்ல நின்று. நீங்க 1000 கேள்வி கேட்டீங்க, எவ்வளவோ வருஷம் வந்தீங்க. எடப்பாடி அவர் திருப்பி அவரு இவ்வளவு நாள் போதும் சரி ரைட்டு, நம்மளும் நல்ல அரசியல் பண்ணுவோம், நம்மளும் பண்பான அரசியல், ஒரு பண்பாளராக ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த விவசாயி மகனாக இருந்து பார்த்துட்டாரு. இவங்களுக்கு அது செட் ஆகலை. இவனுக்கு போக்குல போய் அடிச்சாதான் சரி வருன்றதுனால அடி நீ பொழக்க விடுறாரு. பதில் இல்லாம திணறிட்டு இருக்காங்க. பால்டாயிலுக்கு பதில் சொல்லுங்க. இவ்வளவு வாய் பேசுறீங்கல்ல, அவ்வளவுதான். மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய கருத்துக்கள் இதை சார்ந்து பகிர்ந்துட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச். நன்றி.